ஜுஜு 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 போட்டு செல்லக்குட்டி, அழாதுங்க அழாதுங்க. அம்மா தானே எடுத்து வச்சிருக்கேன், எது கலறீங்க? ஜுஜு ஜுஜு போட்டு 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 செல்லக்குட்டி. சின்ன பொண்ணு, இரு முதல்ல பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அம்மாவை ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்லேன். ஒரு நிமிஷம் இங்கே நின்னுக்க. சரிங்க. எமோ எமோ லே, என்னல எமோ எமோனி கிடந்து யாரும் போட்டு கிடக்கா? எமோ முதல்ல பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படியே ஒரு ஆரத்தி எடுங்கம்மா. போங்க, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு ஆரத்தி ஒண்ணுதான் உங்களுக்கு கேடா போச்சு. என்னம்மா நீங்க இப்படி பேசுறிய? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு இல்லாமா? இந்தா பாரு மோனே, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தாதான் இந்த வீட்டு வாரிசு. பொம்பளை பிள்ளை இந்த வீட்டு வாரிசு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு வேணும்னா நீயே போயிட்டு வந்து ஆரத்தி எடுத்துக்க. என்னாலலாம் ஆரத்தி எடுக்க முடியாது. என்னங்க இது? பொம்பளை பிள்ளை பெத்தது ஏன் தப்பா? நான் என்னங்க பண்ணுவேன்? கடவுள் தந்த குழந்தைய தானே நம்ம வாங்க முடியும். உங்க அம்மா எப்படி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா? சரி சின்ன பொண்ணு, எங்க அம்மைய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. அழாத, முதல் அழுவே நிப்பாட்டு. சரி, அழுவே நிப்பாட்டிட்டு வா, வந்து இந்த சோபால உட்காரு. சரி சின்ன பொண்ணு, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துக்க. நான் கடையில போயிட்டு காபி போடுறதுக்கு பால் வாங்கிட்டு வரேனா? சரிங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. என்ன குட்டி பாக்குறீங்க? பாட்டி பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கலன்னு பாக்குறீங்களாமா? சரி சரி, போட்டு என்ன வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பாட்டி கிட்ட சண்டை போடணும்னா ஏன் எங்களுக்கு ஆரத்தி எடுக்கலன்னு? ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. என்ன மோளே, வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தீங்களா? ஆமாம்மா, பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். வா, மாமியார் பிள்ளைய எடுத்தாவளா? பிள்ளைய பார்த்து சந்தோஷப்பட்டாவளா? ஆமாம்மா, என் மாமியாருக்கு பிள்ளைய பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. வாடி வந்து ஆரத்தி எடுத்து பிள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருந்தாவ. ஒரு நிமிஷம் கூட கையில இருந்து கீழே வைக்கல. இப்போ கூட அவைதான் பிள்ளைய வச்சிட்டு இருக்காவம்மா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேலாமா? ஏம்மா, நான் ஏற்கனவே பிள்ளைக்கு பேர் முடிவு பண்ணிட்டேம்மா. எங்க மாமியாருக்கு அவி அம்மான்னா உசுறு. அவி அம்மாவை எங்க மாமியாருக்கு நல்லா பிடிக்கும். அதனால எங்க மாமியாருக்கு அம்மா பேரையே நான் என் பிள்ளைக்கு வைக்கலான்னு இருக்கேன். அப்படியே மக்களே, ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்க மாமியாருக்கு அம்மா பேரையே பிள்ளைக்கு வச்சிரு. சரிம்மா, என் மாமியாருக்கு அம்மா பேரையே நான் பிள்ளைக்கு வச்சிரேன். சரிம்மா, அப்ப நான் வச்சிரேன்டா. மருமவளே, என்ன மன்னிச்சிருமா. எத்தை, எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? மருமவளே, நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே என் மோவன் பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்க சொன்னான். நான் தான் பொம்பளை பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்க முடியாதுன்னு சொல்லி உள்ள போயிட்டேன். நானும் ஒரு தாய் தானே, நானும் ஒரு பொம்பளைங்கிறத மறந்து இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மருமவளே. ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் அம்மா பேரையே பிள்ளைக்கு வைக்கதான் முடிவு பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷம் மருமவளே, என்னைய மன்னிச்சிரு. சீச்சி, இதுல என்ன இருக்கு அத்தே? மன்னிப்பெல்லாம் என்கிட்ட ஒன்னும் கேட்கண்டாத்தே. சரி சரி, என் பேத்தியாரை என்கிட்ட கொண்டா. இல்ல எங்க அம்மாவை என்கிட்ட தான்.